ஸோ இன்னைக்கு இந்த டவுரி விஷயம் வந்து என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ சில ஃபேமிலீஸ்ல வந்து சின்ன வயசுலயே நம்ம கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து ஒரு பெண்ண வந்து ஒரு நல்ல குடும்பத்த சார்ந்தவங்களா நம்ம வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும். நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தாங்கன்னா, அந்த பெண்ணை நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில குடுப்பாங்க. சில பெண்கள் வந்து கட்டிக்க போற ஆண்கள் நல்லா இருந்தா போதும். குடும்பம் வந்து அந்த ஆண் வந்து கண்டிப்பா அந்த பெண்ணை காப்பாத்திடுவான்ற ஒரு நம்பிக்கையில இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அ டெஃபினட்டா வந்து ரித்தன்யாக்கு நடந்தது வந்து ஒரு மிகுந்த ஒரு சோகமான ஒரு விஷயம். அ வருத்தமாவும் இருக்கு. ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க? அப்படின்றது வந்து அ ஏன்னா நான் இன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பெண்கள் அளவில் மனதளவில் தைரியமா இருக்கக்கூடியவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய விஷயம் பரவால்ல வேண்டாம். நம்ப வந்து நம்ப சொந்த கால்ல நம்ப வந்து நின்னு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. இதுதான் கல்யாணம் முடிஞ்சு சரியே இல்லை அப்படின்னு இல்லன்னா, அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றது நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்.